ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் தான் அவளோட தங்கச்சி பேசுகிறேன். இன்றைக்கி 4 மணிக்கு நம்ம போய் குக் பண்ண போகிறோம். வாங்க, என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாவை கொலை பண்ணிடலாம். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது அப்படி இப்படின்னு தான் சிந்தும், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு சேர்த்துக்கலாம். இந்த பானையை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், அதான் உங்களுக்கும் காமிச்சேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். தீயாமல் பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம என்னது மின்ட்டுக்கு தமிழில் என்ன, புதினா சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை அரைச்சி தேங்காவோட பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பால் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நாங்கள் அதெல்லாம் ஒரு குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். முதல்ல நாங்கள் குக்கரில் தான் பண்ணியிருக்கணும். கடாயில் பண்ணிட்டதுனால நாங்கள் இப்போ குக்கருக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போது தேங்காய் பால் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம பால் ஊற்றுறோம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசியை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இறக்கிடுங்க. இதுக்கு பேர் தேங்காய் பால் சாதமாமா, அப்படி தானே? ஆமாம். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தேங்காய் பால் சாதம் செய்கிறோம். இது கூட நம்ம கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் வித் வெஜிடேபிள் கிரேவி ஆர் சிக்கன் கிரேவி கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பாய், see you soon.